டிஎன்பிஎஸ்சிக்கு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பற்றின குறிப்புகள் பார்க்கலாம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை குமரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் பிறந்தார். குளச்சல், தேரூர், மாத்தூர், மணக்குடி. ஆன்சர் பி தேரூர். கவிமணியால் ஆங்கில மொழியில் இருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கவிதை நூல் எது? ஆசிய ஜோதி, காந்தலூர் சாலை, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம். ஆன்சர் ஏ ஆசிய ஜோதி. அடுத்து கவிமணியால் மொழிபெயர்க்கப்பட்ட லைட் ஆஃப் ஏஷியா என்ற வரலாற்று கவிதை நூலை எழுதியவர் யார்? எட்வின் அர்னால்ட், டாக்டர் கால்ட்வெல், ஜோசப் பெஸ்கி, ஆப்ரஹாம் பண்டிதர். ஆன்சர் எட்வின் அர்னால்டு. அடுத்து பின் வருபவர்களுள் குழந்தை இலக்கியம் வரை வழிகாட்டியவர் யார்? அழவல்லியப்பா, பாரதிதாசன், வாணிதாசன், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஆன்சர் டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கொஸ்டின் பின் வருபவர்களுள் குழந்தை இலக்கியம் வளர வழிகாட்டியவர் யார்? ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்து தில்லை பகுதியுடையான் சிற்றம்பலந்தன்னில் அல்லும் பகலும் நின்று ஆடுகிறான் எல்லைக்கண் அண்ணாமலைமன் அமைந்த கலைக்கழகம் கண்ணார கண்டுகளித்து என்ற வெண்பாவில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பல்கலைக்கழகத்தை பாராட்டும் முகமாக இவ்வெண்பாவை வடித்துள்ளார். அண்ணல் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம். ஆன்சர் பி அண்ணாமலை பல்கலைக்கழகம். பின்வரும் எத்துறையில் கவிமணி சிறந்த ஆராய்ச்சியாளராக விளங்கினார்? மொழி ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி, கல்வெட்டு ஆராய்ச்சி, தமிழ் ஆராய்ச்சி. ஆன்சர் கல்வெட்டு ஆராய்ச்சி. அடுத்து பின்வரும் நூல்களுள் கவிமணியால் எழுதப்படாத நூல் எது? மலரும் மாலையும், காந்தலூர் சாலை, தமிழன் இதயம், உமர்கய்யாம் பாடல்கள். ஆன்சர் தமிழன் இதயம். பின்வரும் படைப்புகளுள் கவிமணியால் படைக்கப்பட்ட படைப்பு எது? ஞானரதம், என் சரித்திரம், என் கதை, உமர்கய்யாம் பாடல்கள். ஆன்சர் உமர்கய்யாம் பாடல்கள். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்னும் பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, அழவல்லியப்பா, மு மேத்தா. ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.